முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, அண்மை காலமாகவே இந்த சிங்கள மக்கள் மத்தியில் தமிழர்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுக்கின்றதான் சொல்லணும். இந்த தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இங்கே பயங்கரவாத தடை சட்டம் ஏற்படுத்தின ஒரு வலுவான தாக்கம் இன்னுமே தமிழர்கள் மத்தியில் இருப்பதான விடயங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் மத்தியில் இருந்து இப்போ இருக்கிற உறவுகள் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட தம்முடைய உறவுகளுக்காக போராடுவதாக இருக்கட்டும், இப்படியாக பல விஷயங்களில் தொடர்ந்துமே சிங்கள மக்களும் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்து வருகின்றனர் என்று தான் சொல்ல வேண்டும். அதில் குறிப்பாக செம்மணியில் நடந்த போராட்டத்தில் சம்பந்தமாக தென்னிலங்கையிலிருந்து பல தரப்புகளும் சட்டத்தரணிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் சேர்ந்தவர்கள் என்று சிங்கள இனத்தைச் சேர்ந்த சகோதர மொழியினர் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். இது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகவே பார்க்க வேண்டும். அந்த வகையில் இது சம்பந்தமாக ஒரு பிக்கு ஒருவரும் போராட்டத்தில் குதித்திருக்கின்றார். அதாவது அவர் என்ன விஷயத்தை சொல்ல வராருன்றா, இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படல் வேண்டும், தமிழர்களுக்கு இருக்கின்ற உரிமைகள் கொடுக்கப்படல் வேண்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த காணி சம்பந்தமான பிரச்சனைகள் தமிழர்களுக்கு இருக்கின்றன, காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன, அது தொடர்பான விடயங்களும் தமிழர்களுக்கு தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என்கின்ற பொருள்பட அவர் தன்னுடைய விடய பொருளில் இந்த விஷயங்களை சொல்லி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். அவர் யார் என்று பார்த்தீங்கன்னா, சம உரிமை இயக்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் தென்தே ஞானானந்த தேரர் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். அவர் என்ன விஷயங்களை தொடர்ந்துமே முன்வைக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, தொப்பி அணிந்து தாடி வளர்த்தால் பயங்கரவாதி, மொட்டை அடித்து தாடியை எடுத்தால் அவர்கள் அகிம்சைவாதி, இதுவே இந்த நாட்டின் நிலைமையாக காணப்படுகின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்க வேண்டும், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும், இது தொடர்பான விஷயங்கள் அவர் வலியுறுத்தி மட்டக்களப்பில் இன்று கையெழுத்து மற்றும் துண்டு பிரசுர போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றார். சம உரிமை இயக்கம் மற்றும் ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகியன இணைந்து மட்டக்களப்பில் இந்த போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றார்கள். மட்டக்களப்பு பிரதான பஸ் நிலையத்தில் சம உரிமை இயக்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் தென்தே ஞானானந்த தீர தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் தலைவர் ராஜேந்திரா, சம உரிமை இயக்கத்தின் செயற்பாட்டாளர் எஸ் கிருபாகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்கவும், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வழங்கவும், அனைத்து இன மக்களின் உரிமையினை உறுதி செய்யவும், சம உரிமையுடைய அரசியலமைப்பினை உருவாக்கு ஆகிய கோரிக்கைகளை அடங்கியதாக இந்த கையெழுத்து போராட்டம், துண்டு பிரசுர போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தேரர், பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்க கோரியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. வடகிழக்கில் இலக்கு வைத்து முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகளே இந்த சட்டமாகும். இந்த சட்டத்தின் மூலம் இன்று வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. இன்று வரையில் அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் முன்னெடுக்கப்படுகின்றன. பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குமாறு கடந்த காலத்தில் பல வழிகளிலும் பல செயற்பாடுகளை முன்னெடுத்த அமைப்பு ஜேவிபி ஆகும். ஆனால் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி இன்று 12 பேரை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசு கைது செய்துள்ளது. இந்த அரசாங்கமும் பழைய அரசுகளின் அடிபாதையிலேயே செல்கின்றது. தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்களுக்கு விரோதமாக செயற்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்த செயற்பாடுகளை கைவிடுமாறு அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் சார்பில் கோருகின்றேன். கடந்த தேர்தல் காலத்தில் ஜாலில் வைத்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களிடம் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்திற்கு நீதியை பெற்றுத் தருவதற்கு நாங்களும் செயற்படுவோம் என்று கூறியவர்கள் இன்று வரையில் அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை. பயங்கரவாத தடை பழைய சட்டத்தினை திருத்தப் போகின்றோம், நீக்கப் போகின்றோம் என்று கூறியவர்கள் இன்று புதிய பயங்கரவாத தடை சட்டத்தினை கொண்டு வருகின்றார்கள். கடந்த காலத்தில் ரணில் கோத்தபாய ராஜபக்சவின் பாதையிலேயே இந்த அரசாங்கமும் செயற்படுகின்றது. இதன் காரணமாக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். அவர் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னா, இதன் காரணமாக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அதாவது சிங்கள
மற்றும் தமிழ் மக்களுடைய ஒற்றுமை தொடர்பாகத்தான் இவர் பேசுகின்றார். இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டியதற்காக பழைய பயங்கரவாத சட்டத்தினை பயன்படுத்தி முஸ்லீம் இளைஞர் கைது செய்யப்பட்டார். நானும் இஸ்ரேலுக்கு எதிராக முகப்புத்தகத்தில் பதிவு செய்துள்ளேன். ஆனால் இந்த செயற்பாடு இந்த பயங்கரவாத சட்டத்தின் மூலம் தமிழ் முஸ்லீம் இளைஞர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. மக்கள் இதற்காக இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. 30 வருட காலமாக வடகிழக்கில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். அவர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், காணி பிரச்சனை என பல்வேறு பிரச்சனைக்கு தீர்வு வழங்கப்படவில்லை. பல்வேறு பிரச்சனைக்கு தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும். இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வழங்கப்படவில்லை என்றால் கோத்தபாய ராஜபக்சவுக்கு நடைபெற்றதே உங்களுக்கும் நடக்கும் என்று அவர் தன்னுடைய அந்த உரையில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் என்ன விஷயத்தை சொன்னார் என்கிறத ஒரு சாராம்சமாக பார்த்தோம்னா, ஒன்று இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுடைக்கணும், தமிழ் மக்களுடைய காணி பிரச்சனைகளுக்கு தீர்வுடைக்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் மக்களாக இருக்கட்டும் சரி, முன்னைய காலங்களில் தமிழ் மக்கள் மத்தியில் பிரிவிக்கப்பட்டது, பின்னர் முஸ்லீம் மக்கள் மத்தியிலையும் பாயுது. அதற்கு பிறகு இந்த அறகலைய போராட்டம் முன்வைத்த பிறகு இந்த சிங்கள மக்கள் மத்தியிலையும் பாயுது. என்ன விடயம்னு பார்த்தீங்கன்னா பயங்கரவாத சட்டம். இந்த பயங்கரவாத சட்டத்தை உடனே நீக்கணும் என்று அவர் சொல்கிறார். அதற்கு அவர் என்ன விஷயத்தை முன்வைக்கிறார் என்றால், ஜேவிபி ஏற்கனவே இந்த பயங்கரவாத சட்டத்தினை எதிர்த்து போராட்டத்தை செய்தது. ஆனால் இப்போ அவர்கள் அரசாங்கத்துக்கு வந்த பிறகு, அவர்கள் ஆட்சி பீடம் ஏறினா பிறகு இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதிக்கணும் அல்லது பின்னடிக்கணும். அப்போ இவர்களும் ரணில் விக்ரமசிங்க, கோட்டபாய ராஜபக்ச செஞ்சதானே திருப்பியும் செய்ய போயினோம். இந்த நிலைமை மாறணும் என்ற விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த விஷயம் உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு ஒரு வலிச்சேர்க்கின்ற விஷயமாக அமைவது மட்டுமில்லாமல், இப்படியானவர்கள், அதாவது சிங்கள மக்கள் மதிக்கின்ற அல்லது ஒரு மதகுரு பீடத்தில் இருக்கின்றவர்கள் இப்படியான விடயங்களை சொல்கின்ற பொழுது சிங்கள மக்கள் மத்தியிலையும் இந்த விஷயம் ஆழமாக போய் சேரும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மைதான். இது அரசியல் போராட்டமாகவோ அல்லது வேறு சில விடயங்களுக்காக இதை செய்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் இந்த விஷயம் பேசப்படுகின்றது அல்லது மக்களை போய் சேருகின்றது என்ற விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல், ஒரு இலங்கையில் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த அல்லது பெரும்பான்மை மதத்தை பின்பற்றுகின்ற ஒரு மதகுரு இந்த விஷயத்தை சொல்கின்ற பொழுது அதுக்கு இன்னுமே வலு சேரும் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே இது சர்வதேச அளவில் தமிழ் மக்கள் சம்பந்தமான விடயம் பேசப்படுவதற்கு இது ஒரு வலுப்பெற்ற விடயமாகவே அமையும். முன்னைய காலகட்டங்களில் பிக்கோலாக இருக்கட்டும், தேரர்களாக இருக்கட்டும், அண்மையில் கூட ஒரு தேரர் முஸ்லீம் மதத்தை அவமதித்ததுக்காக கைது செய்யப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்றளவிலையும் பல தேரர்கள் இந்த தமிழ் மக்களுடைய போராட்டத்தை அவமதிக்கும் முகமான பல கருத்துக்களை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்படியான ஒரு சில தேரர்கள், பிக்குகள், அது மட்டுமில்லாமல் ஒரு சில சிங்கள அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், சிங்கள மக்கள் மத்தியில் படித்த வர்க்கம், அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கின்ற சட்டத்தரணிகளாக இருக்கட்டும், சிவில் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்துமே தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பதன் மூடாக ஏதோ ஒரு வகையில் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாட்டுக்கான ஒரு படிநிலையாகவும் இதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ அரசாங்கம் சொல்கின்ற நல்லிணக்கம் என்றது வேறு, முன்னே அரசாங்கம் முன்வைத்த நல்லிணக்கம் என்றது வேறு. ஆனால் ஒரு நல்லிணக்கம் என்று அப்படி இருக்கணும் என்றால் இரு தரப்புக்கும் சம அடிப்படையிலான விடயங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். தமிழ் மக்களுக்கு ஒரு சம உரிமைகள் கொடுக்கப்பட அதே நேரத்தில் சிங்கள மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் தங்களுக்கான சம உரிமைகள் கிடைக்கும் என்றதை உறுதிப்படுத்த வேண்டும். இதுதான் நல்லிணக்கம். ஆகவே ஒருவரை விடுத்து நல்லிணக்கம் என்பது ஒரு தவறான முறைமை. ஆகவே இவர்கள் செய்கின்ற இந்த போராட்டம் மூலமாக ஒரு நல்லிணக்க பாதையில் இலங்கை செல்லும் என்பதும் ஒரு நம்ப தகுந்த விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த போராட்டம் எந்த அளவுக்கு வெற்றியளிக்க போகின்றது, எந்த அளவுக்கு இதன் பின்விளைவுகள், அது மட்டும் இல்லாமல் இதன் பின்னூட்டங்கள் இருக்க போகுது என்பதை. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும். செம்மணி தொடர்பான ஒரு விஷயம். செம்மணியில் மனித புதைக்குழி இருப்பதென்பது இப்போ உலகெங்கும் அறிந்த ஒரு அப்பட்டமான உண்மையாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த மனித புதைக்குழி சம்பந்தமான கருத்தினை பலரும் பல பொது வழிகளில் முன்வைத்த வேண்டுமே இருக்கிறார்கள். அந்த வகையில் வேலன் சுவாமிகள் அவர்கள் இது தொடர்பான இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ரெண்டு பார்த்திங்கன்னா, ஜாழ் தையிட்டி விகாரை நிலப்பரப்பிலும் பல மனித உடலங்கள் இருப்பதாக எமக்கு சந்தேகம் இருக்கின்றது.
எங்கெல்லாம் இராணுவ முகாம்களுக்காக காணிகள் கையகப்படுத்தப்பட்டு இருக்கின்றனவோ அங்கெல்லாம் மனித புதைகுழிகள் இருக்கலாம். உதாரணமாக தையிட்டி விகாரையிலும் கூட அவ்வாறு மனித உடங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது என்கிற விஷயத்தை யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வேலன் சுவாமி அவர்கள். முன்னைய நாட்களில் இந்த விகாரைகள் சம்பந்தமாகவும் மனித புதைகுழிகள் சம்பந்தமாகவும் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை பலரும் சொல்லியிருந்தார்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னைய நாட்களில் இராணுவ முகாம்கள் இருந்த இடங்கள்லையும் முன்னைய நாட்களில் மக்கள் கொன்று புதைக்கப்பட்ட இடங்கள்லையும் இந்த விகாரைகள் எழுந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட இடங்கள் மட்டுமே ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த நாவக்குழி விகாரை தொடர்பாக பேசுகின்ற பொழுதும் அதில் மனித புதைகுழி இருக்கலாம் என்று பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அண்மையில் சிறிதரன் என்பி பாராளுமன்றத்தில் பேசியதாக இருக்கட்டும், முன்னைய நாட்களில் மக்களுடைய ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற மண்டை தீவில் இப்பயுமே இராணுவ முகாம் வசம் இருக்கின்ற அந்த மண்டை தீவு காணியில் கூட மனித புதைக்குழிகள் இருக்கலாம், அங்கு கூட மனிதர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கிற விஷயம் ஒரு பேசு பொருளாகவே இருந்தது. அந்த வகையில் தான் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் கூட இந்த மண்டை தீவு புதைக்குழியில் பலர் புதைக்கப்பட்டிருக்கலாம், இதற்கு டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு கூட தொடர்பு இருக்கின்றது என்கின்ற விஷய பொருளை பேசியிருந்தார். ஆகவே தொடர்ந்துமே இந்த கருத்துக்கள் மக்கள் மத்தியில் முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன இந்த மனித புதைக்குழிகள் சம்பந்தமாக. இப்படியாக தமிழ் மக்கள் மத்தியிலிருந்தும் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மதகுருமார்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சில கட்சி தலைவர்கள் மத்தியிலேயும் இந்த செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமாகவும் தமிழ் மக்களுடைய இனப்படுகொலை சம்பந்தமாகவும் ஒரு சாதகமான விஷயம் பேசப்படுகின்ற அதே நேரத்தில் குறிப்பாக சிங்கள மக்களும் இந்த தமிழ் மக்களுக்கான சாதக நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் சில சிங்கள அரசியல்வாதிகள் மீண்டுமே இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமாகவும் தமிழர்களுடைய இனப்படுகொலை சம்பந்தமாகவும் மீண்டும் வன்மத்தை கக்குகின்ற ஒரு செயற்பாட்டை பார்க்கக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அதில் வளமையாக இந்த இனவாதம் சம்பந்தமாக பேசுகின்ற விமல் வீரவன்ச இன்னும் ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் எலும்புக்கூடுகளை அகழ்ந்தெடுப்பதால் என்ன பயன் கிடைக்கும் என்று தமிழர்கள் எண்ணுகின்றார்கள். அதனால் எந்த பயனும் கிடைக்காது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். முதலில் அந்த மனித எலும்புக்கூடுகள் தமிழர்கள்தான் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இன்னமும் பரிசோதனை நடத்தாமல் அந்த மனித எலும்புக்கூடுகளை வைத்து தமிழ் தரப்பினர் அரசியல் லாபம் தேட முற்படுகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். நான் ஏற்கனவே தெரிவித்தது போல் போர் நடந்த மண்ணில் மனித எலும்புக்கூடுகள் வெளிக்கிளம்பும் என்பது உண்மை. அதேவேளை போர் நடந்த வடக்கு மண்ணில் தமிழர்கள் மாத்திரம் உயிரிழக்கவில்லை, அங்கு இராணுவத்தினரும் இறந்தார்கள், சிங்கள முஸ்லீம் மக்களும் இறந்தார்கள். போரில் இறந்த தமது உறவுகளின் எலும்புக்கூடுகளை வைத்து அரசியல் நடத்தும் தேவை சிங்கள பௌத்தர்களுக்கு கிடையாது என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் யாரென்றே உறுதிப்படுத்தாத எலும்புக்கூடுகளை வைத்து தமிழர்கள் கேவலமான முறையில் அரசியல் நடத்துகின்றார்கள். இந்த நாட்டில் மீண்டும் இரத்த கிளறியை ஏற்படுத்த தமிழர்கள் விரும்புகின்றார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். உண்மையிலேயே இந்த விஷயம் தொடர்பாக தமிழர்கள் என்ன விடயத்தை மீண்டும் மீண்டும் சொல்ல வருகின்றார்கள் என்ற சில சிங்கள அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே இவர்கள் சொல்கிறது ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு விடயமாக இருக்காது என்ற வளமையாக இவர்கள் இந்த விஷயத்தை தான் சொல்கிறார்கள். இருந்தாலும் இதை விளக்க வேண்டிய தேவை என்றது தமிழர்களோ அல்லது தமிழர்கள் சார்ந்தவர்களது கடமையாக இருக்கின்றது. என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் சிங்கள மக்களுக்கு போய் சேர்க்கின்ற பொழுது தவறான முறையில் சேரும். ஆகவே மீண்டும் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த செம்மணி பகுதியே இராணுவத்தினர் கட்டுப்பாட்டிலாம் இருந்தது. என்னது செம்மணி பகுதிக்கு செல்றதுக்கு கூட பலரும் தயங்கிய சூழ்நிலையை தான் காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆக அந்த வகையில் இராணுவத்தினர் கட்டுப்பாட்டை மீறி எதுவுமே நடக்காது என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசத்தில் மனிதர்கள் புதைக்கப்பட்டிருந்தால், பொதுமக்கள் புதைக்கப்பட்டிருந்தால் யாரை நாங்கள் சந்தேகப்படுவது? அது இராணுவத்தினர் தான் சந்தேகப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இது தொடர்பாக முன்னைய காலகட்டங்களில் சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் கிருஷாந்தினுடைய படுகொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டவர் கூட இன்னும் சில இராணுவத்தினர் சம்மந்தப்பட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல மனித புதைக்குழிகள் இங்கே இருக்கின்றது, 600க்கும் மேற்பட்ட மனித பொதுமக்கள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். ஆகவே அதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த விடயத்தை தமிழர்கள் தொடர்ந்துமே சொல்கிறது, இராணுவத்தின் மீது குற்றம் சாட்டுவது உண்மையிலேயே தமிழர்களுடைய வேதனைகளைத்தான் புலப்படுத்துகின்றது. ஆகவே இதற்கான சரியான விசாரணைகள் நடக்கின்ற பட்சத்தில் உண்மை வெளித்தெரிய வரும், தமிழர்களுக்கான நீதி பெற்றுக் கொடுக்கப்படும். அதற்கு முதலே இந்த
இனவாத கருத்துக்களை விமல் வீரவன்ச போன்றவர்கள் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் இப்போ தமிழர் தரப்பிலிருந்து வருகின்ற ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது.